என்ன சொல்றான், எங்க ஆள் தான், எங்க கன்னடம் தான் உங்களுக்கு தந்தையா இருக்கான். அப்படின்னா தமிழை எங்க தந்தையை தான் ஏற்றுக்குதுங்கிறப்ப எவன் உலகத்தில் ஏதாவது ஒரு இனம் சொல்லு, உன் மொழி சனியன், அதை விட்டு ஒளி, அது காட்டுமிராண்டி மொழி, அது முட்டாள்களின் பாஷை. அப்படின்னா நான் காட்டுமிராண்டி, சிங்ககம் சாவகம் புட்ககம் மாகிய தீவு பலவனும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்ணவராய் நாடுங்கிறான் பாரதி, நம்முடைய பாட்டன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணம்ங்கிறான். இவங்க மாதிரி தற்குறி பயல்ல, பல மொழிகளை கற்ற பேரறிஞன் பாரதி. அவன் சொல்றான், நம்ம தான் தமிழர்கள். நான் பேசுறையா தமிழன், தமிழ் மகன் நான் பேசுறேன். எங்க அப்பன் பேசுறான் மணியரசன், தமிழன் தமிழ் தந்தை பேசுறான். எங்க ஐயா பேசுறாரு, வெங்கட்ராம் பேசுறாரு. நாங்க தமிழங்க பேசுறோம். விடியா எங்க தாத்தா பேசுறான், மொழிஞாயிறு தேவனைய பாவனர் தமிழ் அப்படிதான் பெருமை பேசுறான். விடியா எங்களை தள்ளியா. அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞன் அலெக்ஸ் குலியர் சொல்றான், உலகில் மனிதன் பேசிய முதன் மொழி ஃபாஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்ங்கிற. நான் சொன்ன நீ நம்பல, தட்டி பாடுறா. வலையொலியில மாணவனுக்கு வெள்ளை பழைய எழுதுறான்டா, இன்னும் இருக்கான் உயிரோட. ஓசோ சொல்றா, ஓசோ என்னுடைய தன் விவரப்படத்தில் கூட அந்த காணொலி, அதில் குறிப்பில் கூட அவர் காணொலியை வச்சிருக்கேன். தமிழ் has its own literature. அத என்ன சொல்றா, தமிழ் உலகில் எம் மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உண்டென்றால் உலகிலேயே தமிழ் மட்டும்தான். உலகிலேயே நன்கு கட்டமைக்கப்பட்ட சீர் அசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ்தான். அவன் சொல்றான், தமிழ்தான் மூத்த மொழி. The own language, literature, own literature. சமஸ்கிருதத்திற்கு முன்பு இருக்கு. ஓசோட எடுத்து வேணா தட்டிப்பாரு, என்கிட்ட இருக்கு, உனக்கு அனுப்புறேன். பொதுவில் தான் போட்டிருக்கேன், போய் பாரு. இந்த சவுத் இந்தியன் நம்மளை தான் சொல்றாரு, தமிழர்கள் இந்தியன் அவன் தான்டா ஒரிஜினல் இந்தியன் சொல்றான். அவன் தான் இந்தியன்.